ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 5. மாயனை. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, மாயன் ஆச்சரியமான செயல்களை செய்பவன். பகவானோட எல்லா அவதாரங்களிலும் நிலையான சம்பந்தமுடைய மதுரா. மதுரா இதற்கு முன் மதுவனமாக இருந்தது. அந்த மதுவனத்தில் துருவன் தவம் புரிந்த போது பகவான் துருவனுக்கு காட்சியளித்தார். அடுத்து வாமன அவதாரத்திலும் பகவான் சில காலம் மதுவனத்தில் எழுந்தருளி இருந்தார். ராம அவதாரத்தில் ராமன் சத்ருக்னனை அனுப்பி மதுவனத்தில் லவணாசுரனை அழித்து அந்த மதுவனத்தை மதுரா நகரமாக சத்ருக்னன் மாற்றினார். கிருஷ்ணாவதாரம் நடந்ததே மதுராவில் தான். மதுரா பகவானோட சம்பந்தம் நிலை பெற்று இருக்கிறதால மண்ணு வடமதுரை மைந்தன் தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனா நதி வசுதேவர்க்கு வழிவிட்டது. பகவானோட திருவாயமுது பட்டதால் அது தூய பெருநீர். அந்த யமுனை நதிக்கரையிலே எழுந்தருள் இருப்பவன் யமுனை துறைவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை ஆயர் குலத்துக்கே ஒரு பிரகாசமாக அடிவிளக்காய் தோன்றியவன் கண்ணன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பெற்ற தாயான தேவகியின் வயிற்றிற்கும் யசோதையின் வயிற்றிற்கும் புகழ் சேர்த்தவன் தாமோதரன் கண்ணன். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அந்த கண்ணனிடத்துல நாம் தூய உள்ளத்தோட வந்து மலர் தூவி பக்தியோட அவனை தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயினால் அவன் நாமங்களை பாடி மனத்தினால் அவனை சிந்தித்தால் போய பிழையும் புகுதருவான் என்றனவும். போய பிழையும் முன்பு நாம் செய்த பாவங்கள் புகுதருவான் நின்றனவும். இனி தெரியாமல் செய்யும் பாவங்கள் எல்லாமே தீரில் தூசாகும் செப்பேலோரப்பாவாய். அந்த பாவங்கள் எல்லாம் தீயில் இட்ட பஞ்சி போல தூசாகும் செப்பேலோரப்பாவாய். செப்பு. ஆகவே நாம் கண்ணனின் நாமங்களை பாட வேண்டும் என்று ஆண்டாள் தன் தோழிகள் கிட்ட இந்த பாவை நோன்பை பற்றி கூறுகிறாள். நாளை முதல் இந்த பாவை நோன்பு தொடங்க போகுது. பாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரப்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.